துபாயில் மட்டும் மேட்சஸ் நடக்காமல் இருந்திருந்தா, ஒரே கிரவுண்டில் திரும்ப மேட்சஸ் நடக்காமல் இருந்திருந்தா, அந்த கிரவுண்டில் ஸ்பின் எடுபடாமல் போயிருந்தா நிச்சயமாக இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கிரவுண்டும் துபாயும் தான் அவங்களுடைய அட்வான்டேஜ். இந்த கதறல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லைங்க, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிச்சதுலேருந்தே பல்வேறு நாடுகளோட, குறிப்பிட்டு சொல்லணும்னா பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோட முன்னாள் இந்நாள் வீரர்கள் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணாங்க. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியா மேட்ச் ஜெயிச்ச பிறகு கூட இது ஒரு விஷயமா பெருசாக அந்த பாகிஸ்தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் பண்ணாங்க. அட்வான்டேஜ், அதாவது இந்த கிரவுண்டோட அட்வான்டேஜில் தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபைனல் வரைக்கும் சத்தமில்லாமல் வந்த நம்ம கிவிஸ் நியூசிலாந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை கூட அந்த கிரவுண்ட் அட்வான்டேஜ் பற்றி பேசுனதே இல்லைங்க. நியூசிலாந்தோட முன்னாள் வீரர்களும் சரி, இந்நாள் வீரர்களும் சரி, அந்த கிரவுண்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. இன்னும் சொல்ல போனால் நியூசிலாந்து பிளேயர் கிளென் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, இந்தியாவுக்கு அந்த பிச்சஸ், அதாவது அந்த துபாய் கிரவுண்ட்ஸ் வந்து அட்வான்டேஜ்ன்றது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. எல்லாரும் மாதிரி தான் அவங்களுக்கு அது கிரவுண்டு, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்ற விஷயத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது ஒரு காரணமாகவும் நாங்கள் சொல்ல விரும்பல. இந்தியா வந்து ஒரு பேலன்ஸ் டீம், அவங்ககிட்ட ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது, நல்ல பவுலிங் யூனிட் இருக்குது, அதனால் அவங்க தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா லீக் மேட்ச்சில் இந்தியா கூட தோத்தப்பவே பதிவு பண்ணியிருந்தாருங்க. நேற்று ஃபைனல் தோத்த பிறகு பார்த்தீங்கன்னா கேப்டன் சாண்ட்னர், அதாவது நியூசிலாந்து டீமோட கேப்டன் சாண்ட்னர் சொல்கிறாரு, இந்தியா மாதிரி ஒரு பெஸ்ட் டீம் கூட தோற்று போனதில் எனக்கு வருத்தம் கிடையாது, நாங்கள் தோத்தது எங்களுக்கு கஷ்டம் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ்டு ஒரு பெஸ்ட் டீம், அது அவங்க கிட்ட தோற்று போனதில் எங்களுக்கு பெருசாக வந்து வருத்தம் கிடையாதுன்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. இதுதாங்க உண்மையாகவே ஜென்டில்மேன் டீமுக்கான, ஜென்டில்மேன் கிரிக்கெட்டுக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும். வழக்கமாக சொல்லுவாங்க இங்கிலாந்து தான் ஜென்டில்மேன் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவங்க ஜென்டில்மேன் டீம்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாதுங்க. உண்மையாகவே நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெஸ்ட் டீம், ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் டீம்ன்றது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நேற்றிலிருந்து இந்தியாவோட வெற்றி எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கும் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்டில்மேன் கிரிக்கெட் விளையாடின நியூசிலாந்து டீம் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து டீமை பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு ரசிகர்கள், இந்திய நாட்டு ரசிகர்கள் கொண்டாடித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே ஆட்டிடியூட அவங்க விளையாடணும், அவங்க நிறைய கோப்பைகளை வின் பண்ணணும் அப்படின்னு நாமளும் அவங்க கூட சேர்ந்து வாழ்த்துடுவோம். நியூசிலாந்தோட இந்த ஆட்டிடியூட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே.